ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அட்டாக்ஸ் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி கிரிப்டோகிராஃபிக்கில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாப்பிக்கு செக்யூரிட்டி அட்டாக்ஸ் அப்படின்னா என்ன சொல்வோம், நம்மளுடைய டேட்டாவை எங்கேயாவது நம்ம இன்ஃபர்மேஷனை அனுப்பும் போது அதை அட்டாக் பண்ணுறது, ஓகேவா, அந்த இன்ஃபர்மேஷனை ஹைஜாக் பண்ணுறது இல்லைனா மிஸ்யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்வோம்னு பார்த்தோன்னா செக்யூரிட்டி அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்வோம். இந்த செக்யூரிட்டி அட்டாக்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பேசிவ், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆக்டிவ். 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ பேசிவ் அட்டாக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த பேசிவ் அட்டாக்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷனை மட்டும் கேதர் பண்ணிக்கிறது, ஓகேவா, நம்ம இன்ஃபர்மேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிறது, நம்ம சிஸ்டத்தையோ ரிசோர்ஸஸையோ எந்த ஒரு எஃபெக்ட் பண்ணாது, நம்மளுடைய டேட்டாவை திருடிக்கிறது. அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசிவ் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்வோம். இந்த பேசிவ் அட்டாக்ஸ் அப்படின்னா எவர்ஸ் ட்ராப்பிங், அதான் தெரியும் இல்லையா, ஒட்டு கேட்குறது சொல்லுவாங்களா, அதான் பேசிவ் அட்டாக்ஸ். ஒருத்தர் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறோம் இல்லையா, அது பேசிவ் அட்டாக்ஸில் வரும். அந்த என்னென்ன டிரான்ஸ்மிஷன் ஆகுது, என்னென்ன அனுப்புகிறாங்க அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா பேசிவ் அட்டாக்ஸில் வந்துடும். இதோடைய மெயின் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அப்போ டேட்டாவை எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பேசிவ் அட்டாக்கோடைய மெயின் எய்மே இருக்குது, கோல்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. பேசிவ் அட்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட் அண்ட் தென் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அனலைசஸ். 2 இருக்குது பேசிவ் அட்டாக்ஸில். இப்போ நம்ம ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்போ டெலிஃபோனில் பேசுறது, ஒருத்தர் 2 பீப்புள் பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம ஒட்டி கேட்குறது, அதுவும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் எலக்ட்ரானிக் மெயிலில் மெசேஜ் அனுப்புகிறோம் இல்லையா, அப்போ அந்த மெயில் மெசேஜை பார்க்குறது, ஒருத்தர் இன்னும் அனுப்பிச்சிக்கிறாங்க அந்த மெசேஜை பார்க்குறது. அண்ட் தென் ஃபைல் டிரான்ஸ்மிட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வருது, அந்த டேட்டாவை என்ன டேட்டா அனுப்புகிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டர் அனுப்புவாங்க, அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் இல்லையா, அந்த கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை என்ன பண்ணுறதுனா எடுத்துக்கிறது, ஓகேவா. இப்போ டெண்டர் அனுப்புகிறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு டெண்டர் அனுப்புகிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ அனுப்புகிறாங்கன்னு பார்த்தா அதை விட கம்மியாக அமுச்சு அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த டெண்டரை அவங்க எடுத்துவாங்க இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட்ஸ். இதெல்லாம் ஒருத்தருடைய மெசேஜை தெரிஞ்சுக்கிறது. இந்த டைப் ஆஃப் பேசிவ் அட்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதை டிரான்ஸ்ஃபர் ஒன் பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு நடுவில் தேர்ட் பார்ட்டி கேட்குறது தான் பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் அட்டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேட்டாவை அனுப்புகிறாங்க ஒய்க்கு இன்டர்நெட் மூலிமா. இந்த ஜட்டுன்ற தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, என்ன மெசேஜ் இவங்களுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிவ் அட்டாக்ஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அனலைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்கிங் தான், ஒரு மாஸ்கிங் ஆஃப் இதுதான். இப்போ நான் ஒரு டேட்டா அனுப்புகிறேன்னா அந்த டேட்டா யாரும் படிக்க முடியாத ஒரு ஃபார்மேட்டுக்கு அனுப்புவோம், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்கிங் த கண்டென்ட்ஸ், நமக்கு அனுப்புகிற ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் போகிற கண்டென்ட்டை மாஸ்கிங் சம் என்கிரிப்ஷன்ஸ் மூலிமா அனுப்புவோம் இல்லையா. இப்போ என்கிரிப்ஷன்ஸ்க்கு நிறைய அல்காரிதம்ஸுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜ் போகிற அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிறது, ஓகேவா. டேட்டா தெரியாது, ஆனால் எந்த டைப் ஆஃப் பேட்டர்ன், அப்போது ஒரு டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த டைப் ஆஃப் பேட்டர்னை யூஸ் பண்ணி அந்த மெசேஜை ஸ்டோலன் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அனலைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது மெசேஜே படிப்பாங்க. இப்போ மெசேஜ் என்கிரிப்ஷனாக தான் போகுது, ஓகேவா. அந்த என்கிரிப்ஷன்ஸில் இப்படி தான் இருக்கும், அது எந்த இடத்துல லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ மெசேஜ் லாங்கில் இருக்குது அப்படின்றத எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த பேட்டர்னில் தான் அந்த மெசேஜ் போகுதுன்னு தெரிஞ்சு அந்த பேட்டர்னை ஸ்டோலன் பண்ணி அதை டிக்ரிப்ட் பண்ணி அந்த மெசேஜை படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அனலைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த இசட்ன்ற பர்சன் என்ன பண்ணுறாங்க, எந்த டைப் ஆஃப் பேட்டர்னில் அந்த மெசேஜ் போகுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டாவை எடுத்துப்பாங்க. 2 பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்க்குள்ள டேட்டாவை பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் அட்டாக்ஸ். இப்போ பேசிவ் அட்டாக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அட்டாக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மாடிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா
டேட்டாவை படிக்க தான் செய்வாங்க, ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்பாங்களே தவிர டேட்டா மாடிஃபிகேஷன் இருக்காது. ஆனால் ஆக்டிவ் அட்டாக்ஸில் டேட்டா மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்குரேட் அண்ட் ரீப்ளே, மாடிஃபிகேஷன் ஆஃப் மெசேஜஸ் அண்ட் டினியல் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து எதில் இருக்குன்னா ஆக்டிவ் அட்டாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்குரேட். இது எப்படின்னா மாஸ்க் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா போகுதுன்னா அந்த டேட்டாவை வந்து எப்படி போகுது, ஓகேவா, அந்த டேட்டாவை எப்படி வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி வந்து பார்த்தோன்னா இது வந்து கேப்சர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தென்டிகேஷன்ஸ் கேன் பி கேப்சர்ட் அண்ட் ரீப்ளேட் அஃபேர் எ வேலிட் ஆத்தென்டிகேஷன் சீக்வன்ஸ். அதாவது இது என்ன மீனிங் அப்படின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்கள், கிளியராக புரியும். இப்போ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு வந்து மெசேஜ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்லேருந்து ஒய்க்கு எப்படி மெசேஜ் அனுப்புவாங்களோ அதே மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இசட்லேருந்து ஒய்க்கு மெசேஜ் அனுப்புறது, ஓகேவா. இவங்களுடைய மெசேஜை இவங்க அனுப்புன மாதிரியே ஒரு மெசேஜ் அனுப்புறது தான் பார்த்திங்கன்னா மாஸ்குரேட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் மெசேஜஸ். மாடிஃபிகேஷன் ஆஃப் மெசேஜஸ்னால் மெசேஜை வந்து என்ன பண்ண ஆல்டர் பண்ணி அனுப்புறது, ஓகேவா. இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணுறது, அன்ஆத்தரைஸ் டிலே பண்ணுறது, ரீஆர்டர் பண்ணுறது, எப்படி வேணால் இருக்கலாம். மாடிஃபிகேஷன் ஆஃப் மெசேஜஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இப்போ மெசேஜ் மீனிங் நான் ஒன்று அனுப்புகிறேன், ஒரு மெசேஜை வந்து நான் அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ ஜான் ஸ்மித் டு ரீட் கான்ஃபிடென்ஷியலி ஃபைல் அக்கௌண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு மெசேஜை நான் வந்து அனுப்புகிறேன். இது என்ன பண்ணுறேன்னா மாடிஃபை பண்ணி இந்த மீனிங்கே மாற்றிடுறது, ஓகேவா. ஹலோ ஃப்ரெட் ப்ரவுன், அதாவது நான் சொன்னது ஜான் ஸ்மித்து, ஆனால் மெசேஜ் மாதிரி எப்படி போகுது, வேறு ஒருத்தர் பண்ண மாதிரி ரீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது. இப்போ இந்த இதை பாருங்கள், இப்போ இந்த எக்ஸாம்பிள் இருக்கா. இப்போ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டேட்டா போகுதுன்னா இந்த எக்ஸ்லேருந்து நேராக எப்படின்னா ஒய்க்கு போகவே விட மாட்டாங்க, நேராக எங்கே எடுத்துக்கோ இந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்கல்ல, இந்த மெசேஜஸ் வந்து இவங்க ரீட் பண்ணி இவங்க தகுந்த மாதிரி அந்த மெசேஜை மாடிஃபை பண்ணி ஒய்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது எக்ஸ் கிட்டேருந்து ஒய் கிட்ட போன மாதிரியே இருக்கும், ஆனால் மெசேஜ் வந்து எப்படி இருக்கும் நடுவில் மாற்றி அனுப்புவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் மெசேஜஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளே அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு டேட்டாவுக்கு போகுதுன்னா அந்த டேட்டா என்ன டேட்டா அனுப்புகிறாங்க ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிப்பாங்க, ஓகேவா. கேப்சர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஒரு டேட்டா போகணும். ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா நடுவில் இருக்க ஒரு ஆள் வந்து ரெசல்ட்ன்றவன் என்ன டேட்டா இருக்கோ அது முதல்ல கேப்சர் பண்ணிப்பாங்க. இங்கே எக்ஸ்லேருந்து ஒய்க்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிவிட்டு உடனே அனுப்ப மாட்டாங்க. அந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு ரீப்ளேனா கொஞ்ச நேரம் கழிச்சு அனுப்புவாங்க. இப்போ இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு டேட்டா போகணும்னா அந்த டேட்டா டிலே ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு லாஸ் தான் இல்லையா. இந்த மாதிரி அட்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளே அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அட்டாக்ஸில் நெக்ஸ்ட் வந்து டினியல் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மல் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிகேஷனே டிஸ்டர்ப் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா டினியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறது, ஓகேவா. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்லலாம். மெசேஜஸ் வந்து பர்டிகுலர் டெஸ்டினேஷன் போகாமல், இப்போ எக்ஸ்லேருந்து ஒய்க்கு எனக்கு போகணும், ஒய்க்கு போகாமல் வேறு ஏதாவது டெஸ்டினேஷன் அனுப்புறது, அதுவும் டினியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அனதர் ஃபார்ம் ஆஃப் டினியல் ஆஃப் சர்வீசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வரையே டிஸ்டர்ப் பண்ணுறது, ஓகேவா. என்டையர் நெட்வொர்க்குமே வந்து ஸ்பாயில் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் சர்வீஸ் டினியல் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸ்லேருந்து மெசேஜ் போகணும், ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜட்டுன்ற தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல் சர்வரையும் நமக்கு என்ன பண்ணிடுறாங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா டினியல் ஆஃப் சர்வீசஸ். இன்னொன்று வந்து சொல்லலாம், எக்ஸ் ஒய்க்கு போக வேண்டியது பதிலாக வேறு ஏதாவது டெஸ்டினேஷனுக்கு மாற்றி விடுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா டினியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவோம். இப்போது இந்த சர்வீஸ் ஆஃப் அட்டாக்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸு வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.